மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் இருக்குது. சாகர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. முஸ்லீம்ஸ்க்கு என்ன பண்ணும், அதாவது போன வாட்டி யூபி உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது, 20 கோடிக்கு மேலே. நமக்கு அவங்க ஆல்மோஸ்ட் 3 மடங்கு 3.25 மடங்கு, சில பேர் 24 கூட சொல்கிறாங்க. அடுத்த கணக்கில் தான் தெரியும். அதில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் விழுக்காடு முஸ்லீம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதோட மற்ற மாநிலங்களோட ரொம்ப அதிகபட்சம் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த முத்தலக் வந்துட்டு அப்புறம் பெண்கள் ஒட்டுமொத்தமாக 18% வரைக்கும் பாஜகவுக்கு ஓட் பண்ணதுனால தான் இந்த வாட்டியே வந்தாங்க. எந்த அளவு, ஒரு எக்ஸாம்பிள் ஓபிசி எடுத்துக்கோங்க. மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் 48% ஓபிசி இருக்கிறாங்க இஸ்லாமியர்களில். தமிழ்நாட்டில் மட்டும் 90% அவங்களுக்கு ஓபிசி. வேற இப்போ கன்வெர்டட் கிறிஸ்டியானிட்டி வச்சுங்களேன், அவங்களுக்கு ஓபிசி இல்லை, தே லூஸ் ஓபிசி ஸ்டேட்டஸ். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அந்த ஓபிசி ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு 69% ஒதுக்கீடு இருக்கும். ஒரு மாநிலத்தில் அவங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க நிஜமாகவே இஸ்லாமியர்கள் எதிர்த்து இருந்துச்சுன்னா அந்த ஓபிசி ஸ்டேட்டஸை பிடுங்கியிருக்கலாம். பிடுங்கலையே. நூற்றுக்கணக்கான பேப்பர் ஆளுங்களை உள்ளே போட்டு ஜெயிலில் போட்டு கொடூரப்படுத்திருக்கலாம், பண்ணலையே. அல்லது ஸ்ட்ரீட்டில் கலவரம் மாதிரி பண்ணி கொடூரப்படுத்திருக்கலாம், பண்ணலையே. அவங்க முயற்சி பண்ணி திமுக அரசு அதை ஸ்டாப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நடக்கவே இல்லைங்களே. ஒரு கட்டுக்கதை தான். நானே ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் மன்ச்சுடைய தலைவர்களை நான் சந்திச்சிருக்கேன். இந்திரேஷ்குமார் இருக்கார், அப்புறம் ஃபருக் ஒருத்தர் இருக்கார். முக்கால்வாசி முஸ்லிம்ஸ் தான். என்ன மாதிரி அதாவது நான் 5 முறை நான் தொழுவேன், ஆனால் நான் ஒரு தேசபக்தன் சொல்ல முடியும். அந்த காலத்தில் நம்ம அப்துல் கலாமோ அல்லது மௌலானா ஆசாதோ அவங்களாம் இருந்தால் போல இவங்க சொல்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க. அதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ்னால் நீ முஸ்லீம் எதிர்ப்பேங்கிற கட்டுக்கதையை மற்றவங்க சொல்லலாம். ஆனால் தயவு செய்து எல்லாரும் தூக்கி வச்சுருக்கிற ஒரு விஜய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.